வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன்கள் பார்க்கலாம். இன்று 9ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 இன்றைய கிழமை புதன்கிழமை. இன்று கோச்சார சந்திரன் தனுசு ராசிக்குள் செல்கிறார். செல்லக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இதுதான் இன்றைய கோச்சார சந்திரனின் நிலை. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் சுருக்கமாக இந்த பதிவில் பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிந்துவிட்டது. இருந்தாலும் கோச்சார சந்திரன் திரிகோணமாக பிறவி சந்திரனோடு தொடர்பாக இருப்பது, கேது சாரத்தில் செல்வது, அந்த கேது கிரகம் 5 என்று சொல்லக்கூடிய புத்திஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானத்தில் ராசிநாதனுடன் இருப்பது, சில மனக்குழப்பங்களை தவிர்ப்பது, புதிய முடிவுகளில் எச்சரிக்கையாக இருப்பது, ஆரோக்கியத்திலும் சற்று கவனத்தை காட்டுவது, இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். மற்றபடி இவர்களுக்கு தொழில் வளர்ச்சி, லாபம், பொருளாதாரத்தில் ஏற்றம், நினைத்த காரியம் ஜெயிப்பது, வெளி உலக வாழ்க்கைக்குடைய மெட்டீரியல் விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். மனது, குடும்பம், இமோஷன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று சற்று நிதானமாக இருப்பது நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு இன்று சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். இது ஒரு விபரீத ராஜயோகம். 3 குடையவர் 8 இருக்கிறார்னு சொன்னாலும் தேவையில்லாத ரிஸ்க் இல்லாமல் இருப்பது, கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயங்களிலும் புதிய முடிவுகளை எடுப்பதில் நிதானமாக இருப்பது, புதிய விஷயங்களை தவிர்ப்பது, இதெல்லாம் ஒரு நல்ல நிலையாக இருக்கும். முக்கியமாக கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்திலும் சற்று அக்கறை அதிகம் காட்ட வேண்டும். அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு சந்திரன் நேர் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். 7ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறார். இந்த சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் எல்லாமே 3, 7, 1 எல்லாமே நல்ல ஒரு தொட்டது துலங்கும் நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும்னு சொல்லலாம். ஆனாலும் கணவன் மனைவியிடையே சிறிது விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை. குடும்ப வாழ்வு பற்றி பிறரிடம் பேசாமல் இருப்பது, பிறருடைய தலையீடு இல்லாமல் உங்க குடும்ப வாழ்க்கையை நீங்க பார்த்து கொள்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். பணி ரீதியிலான விஷயங்கள் வளர்ச்சி பெறும். தொழில் தொடர்பான விஷயங்களும் நன்மையாக இருக்கும். பணி தொழிலுக்கான வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களால் ஆதாயம், பிரயாணம் தொடர்பான முயற்சிகளுக்கு வெற்றி தொடர்பான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அது தொடர்பான முயற்சிகள் பலிதமாகும். பணிக்கான ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டம். ரிலேஷன்ஷிப் வகையில் கணவன் மனைவி கண்டிப்பாக அனுசரிப்பது, முக்கியமாக வெளி மனிதர்களோடு ஒரு தொடர்பு, வெளி மனிதர்களால் குழப்பம் வராமல் பார்த்து கொள்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு பணி ரீதியிலான ஏற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் 6ஆம் வீட்டில் இருப்பதும், வீடு கொடுத்த குரு 12இல் இருப்பது, இது உங்களுக்கு ஒரு வெளியூர் வெளிநாடு தொடர்பான பணி ஏற்றம், ஒரு சிறப்பான நல்ல நிலை. ஆனால் பணியில் சற்று எச்சரிக்கையாக இருப்பதையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். பணிச்சுமையும் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே கண்டிப்பாக வாக்குவாதம் கூடாது. சந்திரன் என்று சொல்லக்கூடிய கேது சாரம், அந்த கேது வாக்குஸ்தானத்தில் இருப்பதும் செவ்வாயோடு இணைந்து இருப்பதும் கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, கணவன் மனைவியாக இருப்பவர்கள் சற்று அனுசரித்து செல்வது நல்ல நிலை. ஆனால் பணி, தொழில் வருமானம் திருப்தி அளிக்கும். தொழில் லாபமும் மேன்மை அடையும். அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு தொழில் வளர்ச்சி, தொழிலுக்கான புதிய விரயங்கள், புதிய முதலீடுகளாக செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளாக இன்று நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நினைத்த காரியம் நடக்கும். நீண்ட நாள் முயற்சிகளுக்கு ஒரு ஜெயிக்கக்கூடிய நல்ல விஷயம், நீண்ட நாள் முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியிலாகவும் அற்புதமான ஏற்றமான காலகட்டம். சிலருக்கு தொழில் விரயங்கள், சிலருக்கு குழந்தைகளுக்கான சில விரயங்கள் ஏற்படும். இருந்தாலும் கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் இல்லாமல் இவர்களும் அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு கன்னி ராசி நண்பர்கள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலருக்கு மருத்துவ விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகளுக்கான சில விரயங்களாகவும் இது இருக்கலாம், சுப விரயங்களாகவும் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு விரயம் ஏற்பட வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. குழந்தைகளிடமும் வாக்குவாதம் இல்லாமல் விட்டுக் கொடுப்பது, திருமண வாழ்விலும் அனுசரித்து செல்வது இவர்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். தொடர்ச்சியாக இவர்களுக்கு குழந்தைகளோடு திருமண வாழ்வில் கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்ல வேண்டிய காலகட்டமாகவே தொடர்கிறது. 7இல் இருக்கக்கூடிய கண்டகச்சனி மறக்கக்கூடாது. அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். அவரவர்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றார் போல எந்த முயற்சியாக இருந்தாலும் இன்று சாதகமான ஒரு நல்ல நிலையாக, நல்ல பலனாக ஏற்படும். தொழில் வருமானமும் திருப்தியாக இருக்கும். பணியில் வளர்ச்சி, பணியில் ஏற்றம், பணி தொடர்பான முயற்சிகளுக்கு ஒரு லாபமான செய்தியாக இருக்கலாம். பொருளாதார உயர்வு திருப்தியான நிலையில் இருக்கும். ஆனால் இளைய சகோதரருடன் அந்த ரிலேஷன்ஷிப்பிலும் சற்று கவனம் தேவை. அவர்களுடைய ஆரோக்கியத்தில்
சிறிது அக்கறை அதிகம் காட்ட வேண்டும். அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது கண்டிப்பாக ஒரு முக்கியமான பலனாக இன்று காட்டுகிறது. பிறருக்கு வாக்கு கொடுக்காமல் இருப்பது, இதெல்லாம் இவங்களுக்கு 2ஆம் வீடு சம்பந்தமான சில கவனமான பலன்களை இன்றைய கோச்சார நிலை காட்டுகிறது. 2இல் சந்திரன் இருக்கிறார், அவர் பாதகாதிபதி. கேது சாரத்தில் செல்வது, அதுவும் உங்களுக்கு பணி தொழில் தொடர்பான விஷயங்களிலும் சில சிக்கல்களை பேச்சினால் சந்திக்காமல் இருப்பதற்கு பேச்சில் சற்று கவனம் எச்சரிக்கை தேவை. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் அதிக நிதானம் தேவை. இன்று வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது சற்று அளவான வேகத்தோடு பாதுகாப்பாக இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு ராசிக்குள்ளே சந்திரன் செல்கிறார். குழந்தைகளுடன் அனுசரித்து செல்ல வேண்டும். இந்த சந்திரன் கேது சாரத்தில் செல்வது 5க்கு 5 என்று சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டில் இருப்பது, அதெல்லாமே 7ஆம் வீட்டை குறிக்காட்டுவது. கண்டிப்பாக குழந்தைகளோடு விட்டு கொடுக்க வேண்டிய நிலை. திருமண வாழ்விலும் சற்று அனுசரிப்பது உங்களுக்கு நன்மை அளிக்கும். பணி வளர்ச்சி இருக்கும், ஆனால் பணிச்சுமையும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும், வருமானம் உயரும், திருப்தியான ஒரு ஏற்றமான பொருளாதார நிலையை காட்டுகிறது. கண்டிப்பாக திருமண வாழ்விலும் தனுசு ராசி அனுசரித்து செல்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு இன்று விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கண்டிப்பாக கணவன் மனைவி இருவரும் ரிலேஷன்ஷிப் வகையிலும் அனுசரிக்க வேண்டும். ஈகோ இல்லாமல், வாக்குவாதம் இல்லாமல், இல்லைனா இருவருமே ஆரோக்கியத்தில் சரியாக ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறதை நீங்க உணர வேண்டும். அலட்சியம் இல்லாமல் புதிய முடிவுகளை நிதானமாக எடுக்க வேண்டும். அவசரம் கூடாது. மனது தொடர்பான சில விஷயங்களில், புதிய முடிவுகளில், விரயங்கள் தொடர்பான சில விஷயங்களில், தொழில் விரயங்கள் இல்லைனா வேற ஏதாவது நீங்க வாங்கக்கூடிய விஷயங்களுக்கான விரயங்களில் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். நிதானமாக இருப்பது, கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் இல்லாமல் விட்டு கொடுத்து போவது, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலையாக இன்றைய நிலை காட்டுகிறது. அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு பணி வளர்ச்சி, தொழில் லாபம், இதெல்லாமே திடீர் மாற்றங்களை இன்று கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. சந்திரன் 6க்குடையவர் 11இல் இருக்கிறார். 6க்கு 6இல் இருப்பது பணியில் திடீர் மாற்றங்கள் ஓரளவிற்கு ஏற்றமான நிலையாகவே இருக்கும். ஆனால் கணவன் மனைவி இடையே ரிலேஷன்ஷிப் வகையில் விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை. கண்டிப்பாக வாக்குவாதம் கூடாது. பிறருக்கு வாக்கு கொடுப்பதும் தவிர்ப்பது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை காட்ட வேண்டும். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி கிரகம் பேச்சில் நிதானமாக இருப்பது, உணவில் அதிக அக்கறையுடன் இருப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு பணியில் அற்புதமான ஏற்றம். 5க்குடைய பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் 10ஆம் வீட்டில் இருப்பது தொழில் தொடர்பான வளர்ச்சிகளை காட்டக்கூடிய நல்ல நிலை. புதிய முதலீடுகள் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளாக இன்று நன்கு அமையும். ஆனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சரிது அக்கறை அதிகம் காட்ட வேண்டும். திருமண உறவிலும் மீனராசி நண்பர்கள் தொடர்ந்து விட்டு கொடுத்து செல்வது அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 9ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 புதன்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.